போதும், நிறுத்துங்க. என் ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்றது யாரா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. நேத்து நடந்ததுல உண்மையாவே என் மேலதான் தப்பு. இவ மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு இவளை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, பண்ணிக்கிட்டேன். நான் நடந்துகிட்டது தான் தப்பு. இவளை ஃபோர்ஸ் பண்ணது நான். நீங்க இவ மேல கோவப்படுறது நியாயமே இல்ல என்று தெளிவாகவே பேசிய விகான் இஷிதாவின் கையை பிடித்து, இதுக்கு மேலேயும் உனக்கு இந்த வீட்டுல இருக்கணுமா, இல்ல என் கூட வரியா என்று கேட்க, இஷிதா அப்பொழுது இருந்த மனநிலையில் மௌனம் மட்டுமே சாதித்தாள். இப்படி அமைதியா இருந்தா எதுவாக போறதில்ல. மரியாதையா நம்ம வீட்டுக்கு வா. இனிமேல் இங்க வரணும்னு கனவுல கூட நினைக்காத. உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை என்று கேட்டவன் அவளது கையை பிடித்துக் கொண்டு தரத்தரவென வெளியே இழுத்துச் சென்றான். செல்லும் பொழுது விமலாவையும் இன்பாவையும் பார்த்து நமட்டு புன்னகை சிந்தியவாறுதான் வெளியேறினான் விகான்.